நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மாலை மொழியும் நாடு உலர்ந்த பேசும் நாடு மாதம் ஆண்டு மாலை போலையோ மாதம் ஒன்று மழை போலையோ வருடம் ஒன்று பூவிலையோ நீர்வளம், நிலவளம், கார்வளம், கண்ணல் வளம், சென்னல் வளம், இவ்வளங்கள் ஒருங்கி அமையப்பெற்ற நாடு எந்த நாடம்மா? சிவகுண்டபதி. சரி, அந்த சிவகுண்டபதியை ஹரிகிருஷ்ண பாப்பான் ஆண்டு வருகின்றார். பாப்பான் என்றார் அந்தனர், பிராமணாள், ஓதுவார், வேதியர். வேதியர் உடம்புலாம் வேதியா இருக்குமா? கோயில பூசை வைக்கிறவங்கப்பா, கோயில் பூசாரி. ஆமா, அப்படி சொல்ல வேண்டியதானே. இந்த அந்தனர் குலத்தை சேர்ந்தவர்கள் 60 தலைகட்டி பாப்பான்மார்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். சரி, அவருக்கெல்லாம் பெரியவராக இந்த ஹரிகிருஷ்ண பாப்பான் ஆண்டு வருகின்றார். சரி, அதில் ஒரு கடமை வாங்கி செய்யாத மணியை கண்டே பதியிலே ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி கூலி சற்றும் குறைவில்லாமல் அந்த குவலயத்தை ஆண்டு வருகின்றார்கள். இந்த ஹரிகிருஷ்ண பாப்பானுக்கு மாலை மனம் சுட்ட வேண்டும் என்று சொல்லி அனந்தாய் என்று சொல்லக்கூடிய பெண்ணை பார்த்து இந்த மன்னனுக்கு மாலை மனம் முடித்தார்கள். மாலை மனம் முடித்து இருவேறு மகிழ்ச்சியுடனே எப்படி வாழ்ந்து வருகின்றார் பாருங்கள். மன்மதனோ ரதியும் போலே, மன்மதனோ ரதியும் போலே,
இங்கே அழகாகவே பாப்பா மறந்தாய் பெண்குடியாலும் மன்மதனும் ரதியும் போல் வாழ்ந்து வருகின்றார்கள். கண்ணு இமையும் போல் வாழ்ந்து வருகின்றார்கள். கடலும் மலையும் போல் வாழ்ந்து வருகின்றார்கள். நகமும் சதையும் போல் வாழ்ந்து வருகின்றார்கள். பூ நாரும் போல் வாழ்ந்து வருகின்றார்கள். சரி, அதாவது பூ நாரும் போல். ஆமா, பூ மனமும் போல் இல்ல. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. சரி, முன்னால பூ அப்படியே அடுத்த தெருல வந்து அந்த தெருல வாசனை பொறுக்க இயலாது. ஆமா, இப்ப பக்கத்துல கையில வச்சுட்டு வாசனை எடுத்தா கூட வராது வாசனை. வராது. அதனால நார் இல்லைன்னா பூ இல்ல. சரி, அதனால பூ நாரும் போல். ஆமா, அதாவது பேனாவும் இங்கும் போல். அப்படியா? ஆமா, அவ்வளவு ஒற்றுமை. அவ்வளவு ஒற்றுமை. சரிதான். கடலும் அலையும் போல். அப்படி இருவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றார்கள். நீயும் நானும் போல். ஆமா, இருவேரும் அப்படி பொரிந்து வாசம் செய்து வருகின்றார்கள். ஆமா, அப்படி வரக்கூடிய சமயம் சரி, இந்த மன்னனுக்கு சொத்தால் உறவில்லை, சுகத்தால் தாழ்வில்லை, வாளால் உறவில்லை, பவுசால் தாழ்வில்லை. ஆமா, முதலை இல்லாத குறை பெரிய மனக்குறையாகிவிட்டது. சரி, குழந்தை இல்லாத காரணத்தினால் ஆமா, இந்த அனந்தாய் பெண்கொடியால் மன்னவனை பார்த்து சொல்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? இறைவா, என்ன எத்தனையோ செல்வங்கள் இருந்த போதிலும் ஒரு மதுரை செல்லம் இல்லாமல் போய்விட்டது. ஆமா, ஆனந்தாய் நாதா, 12 தேரோ வயதில் பாவை எம்மை வாழ ஓடித்து 22 வயதிலே என்ன சொல்லிட்டு 12 வயதிலே அப்படி 32 வயதிலே நான் பாவி 32 வயதிலே 12 வயதிலே இளமலடோ நான் பாவி கொடிவள் மாலடி என்று மாநிலத்தோடு சுகிற வழியொளி என்று பயந்தரத்தோ பேசுகிற பெண்குடியால் சொல்கின்றாள். நாதா, 12 வயதிலே பாவினானன் திருப்போற்றேன். ஆமா, 16 வயதிலே பாவை என்னை மனமுடித்து பள்ளியறை புகுந்தோமே. 12 வயசுல தெரு தூத்தியா? திருப்போற்றேன். அப்படியே வயசு பெரிய மனுஷியான வயசுக்கு வந்துட்டா. ஆமா, மேஜர் ஆயிட்டா. சரி, 16 வயதிலே என்னை நீங்க கல்யாணம் முடிச்சீங்க. ஆமா, உன்னை கல்யாணம் முடிக்கும் போது வயசு எத்தனை? 16 வயசு. எல்லாம் உங்க அப்பன் பார்த்த பார்வை. என்ன 16 வயசுல யாராவது கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்களா? என்ன செய்யறது? இரட்டச்சு வயசு. 16 வயசுல கல்யாணத்தை முடிச்சு ஆமா, ஒரு குழந்தைக்கு வழி இல்லாம ஆக்கிட்டானே அவன் அப்பன். ஆமா, ஆமா, அப்படியா? 16 இரட்டச்சு வயசுல கல்யாணம் முடிச்சா யாருக்காவது ஏதாவது ஒரு குறை இருக்கும். சுவாமி, என்ன 22 வயதிலே இருளி என்று சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டேனே நாதா. இப்பொழுது எனக்கு வயது 32 ஆகிவிட்டது. ஆமா, உன்னத்தையும் நிறைத்தாகிவிட்டது, பெண்ணத்தையும் நிறைத்தாகிவிட்டது. ஆனந்தாய்,
முடி நிறைச்சிட்டு கவலைப்படுறான். ஆமா. இருக்கு அழகான டை. ஆமா. அதான் விஐபி டை வாங்கி அப்படியே தலை புல்ல அடிச்சான்னு வை. சரி. அப்படி முடி நல்லா கரு 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 கருன்னு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். இதுக்கு ஏன் கவலைப்படுறா? ஒரு பிள்ளைக்கு வழியில ஊருக்கு டை வேற அடிக்கணுமாக்கும் இல்ல சுவாமி. எந்திரத்தோடு என்ன பேசுறாங்க தெரியுமா? ஆமா. இதோ மலடி போய் அமர்ந்தா